தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் இன்றைக்கு பட்ஜெட் மீதான விவாதம் நடைபெறுவதாக இருந்தது. தற்போது திமுக அவையிலிருந்து வெளிநடப்பு செய்து துரைமுருகன் தற்போது பேசி வருகிறார். அதன் நேரலை பார்க்கலாம். அங்க இருக்கிற வேலைக்காரர்கள் கிராம சிப்பந்திகளை வைத்து அரிசியை அழுது போடுகிற கொடிய நிலை வந்திருக்கிறது. அமைச்சர்களுக்கு ஏதாவது முக்கியமான ஒரு ஃபைல் தேவை என்றால் கொடுப்பதற்கு ஆள் இல்லை. ஆனால் இவ்வளவு பெரிய நிகழ்ச்சி நாடே ஸ்தம்பித்திருக்கிறது. இதை பற்றி எதிர்கட்சிகள் சட்டமன்றத்தில் பேசுவதுதானே முறை, அதுக்காக தானே எதிர்கட்சிகள் இருக்கிறார்கள். ஆனால் இவ்வளவு பெரிய பிரச்சனையை கூட சபையில் பேசக்கூடாது என்றால் இது சபை அல்ல, ஜார்மனுடைய ஆட்சி சபை, இது முசோலினுடைய சபை, ஒரு ஜனநாயகத்துக்கு மதிப்பளிக்காத சபை, எதிர்கட்சிக்காரனுக்கு வாய்ப்பளிக்காத சபை. சபாநாயகர் அவர்கள் அந்த சர்வாதிகாரத்தினுடைய உருவமாக வந்திருக்கிறார். ஆக இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியில் எதிர்கட்சிகள் பல நாட்களாக நேற்றுகிறோம். எங்கள் தளபதி கேட்டார், இன்றைக்கு நாங்கள் கேட்கிறோம். ஆனால் இதுவரையில் அசந்து கொடுக்கவில்லை. இதே போல் போன சட்டசபையில் பல்வேறு பிரச்சனைகளை பற்றி நாங்கள் கொடுத்தோம். ஆய்வில் இருக்கிறது என்ற ஒரே பதிலை சொல்லிக் கொண்டிருக்கிறார். என்ன ஆய்வு? தனபால் சபாநாயகருக்கு கொடங்காத ஆய்வு கொடலங்க ஆய்வு எடுத்திருக்க வேண்டுமா நடவடிக்கை? ஆகிய சர்க்கார் ஒன்று தெரிகிறது, வீட்டுக்கு போகுவோரவே எவன் எக்கேடு போட்டால் என்னையை தொடர்கிறது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், அரசு ஊழியர்களை எதிர்த்தவர் எவனும் தொடர்ந்து ஆட்சியை இருந்ததில்லை. அது நிறுவனமாக போகிறது.